அடுத்ததா நீங்க தான் உங்களோட டிஷ்ஷை பிரசன்ட் பண்ணணும். எடுத்துட்டு வாங்க. நான் இருக்கும்போது நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பாக்குறேன். ஐயோ, எல்லாம் கீழே விழுந்துருச்சே. உங்களால அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. சாரி, இது எங்க மிஸ்டேக் இல்ல சார். டிஷ் கீழே விழுந்ததுக்கு நாங்க காரணம் இல்ல. நீங்க எங்களுக்கு செகண்ட் சான்ஸ் தரலாம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்த காய்கறி டாஸ்க் ரொம்ப கஷ்டமானது. நாங்க யாருமே பண்ணாத மாதிரி டிஃபரெண்டா யோசிச்சு இன்னோவேட்டிவா பண்ணிருந்தோம். நீங்க எங்க டிஷ்ஷை டேஸ்டே பண்ணாம எப்படி நாங்க தோத்துட்டோம்னு டிக்ளேர் பண்ண முடியும்? நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணலையே, கீழே கொட்டிட்டீங்களே. உங்களுக்காகலாம் ரூல்ஸை மாத்த முடியாது. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் சார், அதெல்லாம் மாத்த முடியாது. விடுன, இந்த ரவுண்ட்ல தானே தோத்தோம். அதுவும் நம்ம தோக்கல, மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்னால்தான் அப்படி ஆயிடுச்சு. மேடம், நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க இன்னைக்கு தோத்துட்டாங்க. ஆனா நாளைக்கு ஒரு ரவுண்ட் இருக்கே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவங்கள தோக்கடிச்சதுனால அவங்களோட கான்பிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும். அதனால அடுத்த ரவுண்ட்ல அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்படியாச்சும் ஜெயிக்கணும்ங்கிற டென்ஷன்ல ஏதாச்சும் தப்பு பண்ணுவாங்க. ஏற்கனவே கண்மணிக்கு என் மேல சந்தேகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்மணி என்ன இந்த ரூம்குள்ள போறா? இவதுக்கு இங்க போறா? இந்த ரூம்குள்ளதான் வந்தா, ஆளை காணோம். ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே. இங்க போய் ஒளிஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீ எதுக்கு இங்க வந்த? எங்க போனாலும் என்ன விடவே மாட்டியா? நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. அவங்க வந்துட்டாங்க, அமைதியா இரு.